ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு இயல் 1. ஃபஸ்ட்டு பாடம் வந்து திராவிட மொழி குடும்பம். இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள், திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். அடுத்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவித்தனர். அடுக்கடி இந்த கூற்றில் வைக்கலாம். இதான் இந்த இதை பார்த்துக்கணும். இவற்றின் மூலம் பருப்பொருள் மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. இதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 2வது பாரா, மனிதன் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழுங்குமுறைகளை உருவாக்க தோன்றின. இதனால் பல மொழிகள் உருவாகின. என்னென்னு பாருங்கள், இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான். மனிதன் வாழ்ந்த இடமும் இயற்கையும் தான் அவனை என்ன பண்ணுச்சா, வேறுபட்ட முயற்சிகளை உருவாக்க தோன்றின. இதனால் பல மொழிகள் உருவாகின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் இந்த 4 இம்பார்ட்டன்ட். அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பம். அப்போ எவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா, பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு. பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு அந்த மூலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. அப்புறம் இந்த 4 மொழி குடும்பத்தை பார்த்துக்கோங்க. இந்தோ ஆசியோ, திராவிடம், ஆஸ்திரோ ஆசியோ, சீன திபெத்திய மொழி குடும்பங்கள். இந்த 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்ட அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த சைடு இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டார். அப்போ இந்திய மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகம் ஒன்று. அது வந்து ஹொரப்போ மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்தியாவுன்னு எந்த அகழாய்வுக்கு பின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள். நான் என்னென்ன பாயிண்ட் நீங்கள் படிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன், அதை நீங்கள் படிச்சிருங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணனா டைம் ஆயிரும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அடுத்து தமிழ் என்னும் சொல்லியிருந்து தான் திராவிட என்னும் சொல் பிரிந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். தமிழ் என்னும் சொல்லியிருந்தால் திராவிட என்னும் சொல் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீராஸ் இந்த இது ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபஸ்ட்டு என்ன வருது, தமிழ். அடுத்து தமிழா, அடுத்து தமிழா குண்டுலா வச்சு வருது. அடுத்து திறமிழா, அடுத்து இற்றமிழா, அடுத்து திராவிடா. 2 இத்து சேர்ந்து ஃபஸ்ட்டு இட்டு வச்சு வரும், அடுத்து இச்சு வச்சு வரும், அடுத்து திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றனர். அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து வந்துருங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். அதுக்கடுத்து அப்போ வடமொழிகளோடு தொடர்புடையது மற்ற சமஸ்கிருத மொழி மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடைய முதல் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பாப் ராஸ்கிரி முதலானவர்கள் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இது சும்மா தெரிஞ்சுக்கணும். அடுத்து முதலில் பிரான்சிஸ் எலிஸ். அந்த லைன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்கா, பிரான்சிஸ் எலிஸ் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பொண்ணுகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். அப்போ இந்த தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யார், பிரான்சிஸ் எலிஸ். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இதனைத் தொடர்ந்து அப்போ தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார் தான், பிரான்சிஸ் எல்லிஸ். இவையெல்லாம் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை சொன்னது யார், பிரான்சிஸ் எல்லிஸ். அதுக்கடுத்து இங்கே வந்துருங்க. தமிழியன் என்று பெயரிட்டார் அப்படின்னு ஒரு இருக்குவாங்க. அப்போ தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஹோக்கன். இந்த ஹோக்கன் தான் இங்கே தமிழியன், எல்லா மொழிகளும் இணைத்து ஹோக்கன் தமிழியன் என்று பெயரிட்டார். இந்த பேராஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். யார் வந்து தென்னிந்திய மொழிகள் ஒப்புமை சொன்னது, வட இந்திய மொழிகளுக்கு ஒப்புமை சொன்னது. ஃபஸ்ட்டு வில்லியம் ஜோன்ஸ், அடுத்து பிரான்சிஸ் எல்லிஸ், இப்போ ஹோக்கன். 3 பேர் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இவை ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டவை என்னும் கருதினார். இவை எல்லாம் தமிழ் மொழியும் இவை ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்ட என்னும் கருதினா மார்க்ஸ் மொழியும் இதே கருத்தை கொண்டார். அப்போ தமிழின் என்று பெயரிட்ட ஹோக்கன் தான் இவை ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டவை என்ற கருத்தை முன்வைக்கிறார். அடுத்து 1856 திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல். அப்போ திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார், கால்டுவெல். எந்த இயர், 1856. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட எனும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளும் செல்வாக்கு செலுத்தினர் எனவும் குறிப்பிட்டார். இவை வந்து ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை, சமஸ்கிருத மொழிகளும் செல்வாக்கு செலுத்தினர் என்று குறிப்பிட்டிருக்கார். அடுத்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு ஒரு அதை நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே தென் திராவிடம், நடுத்திராவிட திராவிடம், இந்த ஒவ்வொரு திராவிட மொழிகளும் நீங்கள் பண்ணணும். வட திராவிடம் பாருங்கள், குரூப் மால்தோ பிராகுயி. அடுத்து தென் திராவிடம் பார்த்தா தமிழ், மலையாளம், கன்னடம், குடங்கு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. இந்த 2 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எது வந்தாலும் நீங்கள் நடுத்திராவிடம் போட்டுருணும்.
அடுத்து பாருங்கள், அடுத்து இருக்கிறது பாருங்கள், திராவிட மொழிகள் மொத்தம். மேலே பட்டியலில் உள்ள மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அப்போ அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? எருகலா, தங்கா, சொம்பா, சோழிகா 4 சேர்த்து மொத்தம் திராவிட மொழிகள். எனக்கு மொத்தம் திராவிட மொழிகள் எத்தனை? 28. ஆனால் இதில் அது இல்லை, பழைய புக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டா போதும். அடுத்து திராவிட மொழிகளின் பொது பன்முகள். இது பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்குன்னு சொல்லணும். இந்த பாக்ஸில் இருக்க கண்டென்ட்டை படிச்சுக்கணும். இது என்னது, யார் சொன்னால்? கால்டுவெல் சொல்லியிருக்கார். அது வடமொழியின் மகள் என்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. அது சமஸ்கிருத கலப்பினை தனித்தேங்கு மாற்று பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். கண்ணுனா தமிழ். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்து பால் பாகுபாடு வந்துருங்க. பாருங்களேன், திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மை ஒட்டி பால்பாடு அமைந்துள்ளன. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்பட நுண்பெருங்குணர்கள் ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. பார்த்தா திராவிட மொழியிலும் இந்த கூட்டல் இது கூட்டல் வைக்கலாம். அதுக்கான இதை படிச்சுக்கணும். திராவிட மொழிகளில் தான் பொருட்களின் தன்மையொட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழிகளில் இவ்வாறு அமையவில்லை. அது நம்மதில் மட்டும் அந்த பால் பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துங்க, திராவிட மொழி ஆண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருட்களையும் ஆண் பெண் பாகுபாடு அமைத்தாலும் அவற்றுக்கான பால் காட்டும் மிகுதிகள் இல்லை. நம்ம அக்ரின்லேயே ஆணும் பெண்ணுன்னு பிரிக்கிறோம். ஆனால் அவங்க இப்போ அவன் அவள், அந்த அவள் வந்தாலும் அது பெண்ணுன்னு பிரிக்கிற மாதிரி குரங்குனா வேறு ஏதாவது வச்சுருக்கோமா? இல்லை. அதுக்கு பார்த்தா முழுசாக பேரவே மாறுது. பேர் எக்ஸாம்பிள், கடுவன்னா மந்தி, களிரினா பிடி. பிடினா களிர்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. கடுவன் மந்தி, இது குரங்குக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி மந்தினா பெண் குரங்கு, அந்த மாதிரி வரும். என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பால் காட்டு மிகுதிகள் இல்லை, தனித்தனி பெயராகவே ஆணும் பெண்ணும் பிரிக்கிறாங்க. இப்போ களிர்கள் அப்படின்னு கொடுக்கல, அது பன்மையில் போயிடும். களிரில் அப்படின்னு கொடுக்கல. ஏன்னா களிருனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. ஆனால் நம்மளுக்கு அவன் அவள் அப்படின்னே நம்ம கொடுத்துடலாம். பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி விகுதிகள் இல்லாமல் முழு பேராகவே மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பேராவை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வினைச்சொற்கள் பாருங்களேன். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும். தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாடு கிடையாது. இந்த லெசனில் வந்து கூட்டு வைக்கலாம். அதுக்கான தான் இவ்வளோ ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணி படிச்சிருங்க. ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும். தவிர திணைப்பால் எண்ணிடம் அவற்றை காட்டப்படுது. அப்போ ஆங்கில மொழிகளில் வினைச்சொல் எண்ணத்தை மட்டும் காட்டுவோம். வெர்பு என்ன மட்டும் தான் காட்டும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு அந்த டென்ஸ் மட்டும் தான் காட்டும். மித்தபடி அது திணை, பால், எண், இடம் அது எதுவுமே காட்டாது. ஆனால் நம்ம திராவிட மொழிகளில் வினைச்சொற்கள் இதை தெளிவாக காட்டும். எடுத்துக்காட்டு வந்தான், உயர்திணை, ஆண்பால், படற்கை, ஒருமை. அந்தான்ற ஒரு வாரம் வச்சு அவங்க என்ன சொல்லுங்களா? இப்போ வென்ட்டு கம்மை வச்சு அதை ஆனா பெண்ணா ஏதாவது கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழின் தனித்தன்மைகள், அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2 அட்டவணையும் படிச்சுருங்க. எந்த புக்கு எந்த வருஷம் அது என்ன மொழி அதையும் படிச்சுக்கணும். அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள். மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி. பணத்தாள்களில் தமிழ் இடம்பெற்ற நாடுகள்னால் மொரிஷியஸ், இலங்கை. இதோட முடிஞ்சு. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அந்த லைன்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் கூட்டுருக்கு வரும். அதுக்கானது அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணேன். இல்லாட்டி நான் மற்ற உரைநடையெல்லாம் ரீட் பண்ணேன். நீங்கள் தான் ரீட் பண்ணணும். அடுத்து தமிழ் ஓவியம். ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழை. இந்த பாட்டு லைனை படுத்துருங்க. இந்த பாட்டு லைன் கொடுத்து யாருன்னு கொடுத்தா ஈரோடு தமிழன்பன், நூல்னு கேட்டால் தமிழ் ஓவியம். அடுத்து இலக்கணம் குறிப்பு. எத்தனை விட்டுலாம் வந்தால் அடுக்குத்தொடர்கள். ஏந்தி ஈமில் முடியுது. ஈனாலே வினையச்சம். ஆ வந்தால் பெயரச்சம். ஊ வந்தாலும் வினையச்சம் தான். காலமும் உம்மு முடிஞ்சிருச்சு. அப்போ முற்றுமை 1 மட்டும் வந்திருக்கு. 2 வந்துச்சுன்னா எண்ணுமை. மறந்து வந்துச்சுன்னா உண்மை தொகை. அடுத்து பாருங்கள். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது, இந்த ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போ இது இந்த லைன் கொடுத்து இது சொன்னவர் யாருன்னு கேட்டால் என்ன எழுதணும்? ஈரோடு தமிழன்பன். எந்த புக்கில் எழுதியிருக்காரு? தமிழ் ஓவியத்தில் எழுதியிருக்கார். அதுக்கடுத்து ஈரோடு தமிழ் என்னென்ன எழுதியிருக்கா பாருங்க. புதுக்கவிதை, சிறுகவிதை, ஹைக்கூ, சென்றி, லிமரிக்கு இந்த புது படங்களை கவிதை நூல்களை தந்துள்ளார். வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அப்போ வணக்கம் வள்ளுவனுக்காக 2004 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஈரோடு தமிழன்பன். அடுத்து பாருங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகலும் அப்படின்னா பிங்கள நிகண்டு. யாம்பருந்து முன்பு தமிழ் மொழி எங்கும் காணும் பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இங்கே பார்த்தோமா மொரிஷியஸ், இலங்கை படத்தாளில் இடம்பெற்று. அதே மாதிரி ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து தமிழ் விடு தூது. இந்த தித்திக்கும் தலைமை இந்த பாட்டை பார்த்துக்கணும். அது தமிழ் விடு தூதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிடணும். அடுத்து இந்த இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது சொல்லும் பொருளும் ஃபுல்லாக பார்த்துடணும். முக்குணம்னா என்னென்னு பார்க்கணும். வண்ணங்கள் பகிர்ந்து பார்க்கணும். அந்த 9 சுவை பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு சுவை கொடுத்து அதில் ஏதாவது ஒரு வண்ணத்தை கொடுத்து இது பொருந்தாத எதுன்னு கேட்கலாம். அடுத்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள்.
கன்னி. 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அப்போ 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு தான் என்ன பெயர்? கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட செயலால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கணும். அதேமாதிரி இந்த சொல்லும் பொருள் ஃபுல்லாக பார்க்கணும். பாடலின் பொருளை நீங்கள் படிச்சுக்கணும். அவ்வளோதான். சொல்லும் பொருளில் எத்தனை ரசம் இருக்குது, இவை வண்ணங்கள் 5, முக்குணம், இதெல்லாம் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அதை என்னென்னன்றதை நீங்கள் படிச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இலக்கண கருப்பு. முத்திக்கனி உருவகம். முத்து போன்ற கனி அப்படி வரணுமா, முத்திக்கனி அப்படி உவமையும் உமையும் 2 ஒன்று மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் இது வந்து உருவகம். தெல்லமுது பண்புத்தொகை. குற்றமிலா ஈர்கட்ட எதிர்மறை பேரெச்சம். ஓரெழுத்து ஒரு மொழி. செவிக்கு உணவாக அப்படின்னு வரலாமா, செவிகள் உணவான போட்டனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா கூ மறைஞ்சு வந்திருக்கு. சிந்தாமணி ஈர்கட்ட எதிர்மறை பேரெச்சம். அடுத்து பகுபத ரூபகம்னு பார்த்துக்கணும். அடுத்து இந்த நூல்வழி படிங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது 1. இது வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம், இன்னும் வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. அப்போ தூதுக்கு வேறு பேர் என்னது? வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம். இங்கே வந்து தலைவன் தலைவால் காதல் கொண்ட ஒருத்தி யார்? தலைவன் தலைவி மேலே காதல் கொண்ட, அதாவது தலைவன் மேலே காதல் கொண்ட ஒரு தலைவி வந்து தூது அனுப்புவாங்களே. எதெல்லாம் தூது அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன். மாலையை வாங்கி வருமாறு, அதாவது அவங்க காதலுக்கு ஓகே அப்படின்னா அந்த மாலையை வாங்கி வரணும்னு சொல்லி தூது அனுப்புகிறாங்க. என்னென்னதெல்லாம் அனுப்புகிறாங்க? அன்னம் முதல் வண்டு ஈராக 10. அன்னத்துலேருந்து வண்டு வரைக்கும் 10 பொருள் இருக்காது. என்ன நம்மளுக்கு சொல்லலாம்? அன்னம் தான் ஃபஸ்ட்டு, வண்டு ஈராக, அது 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் ஏற்றப்படுவது. அப்போ தூது இலக்கியத்துக்கு டெஃபனிஷன் என்ன? தலைவன்பால் காதல் கொண்ட தலைவி ஒருத்தி மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது அனுப்புவது. இது என்ன வெண்பாவால் பாடப்படும்? களி வெண்பாவால் பாடப்படும். இந்த தமிழ் வீடு தூது யார்? இது வந்து தூது இலக்கியத்துக்கு பொதுவாக என்ன எக்ஸ்பிளனேஷன். தூதுக்கு தான் சொன்னோம், இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம். இப்போ தான் தமிழ் வீடு தூதுக்கு வரும். தமிழ் வீடு தூது பாருங்கள். மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறுமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இதில் மொத்தம் எத்தனை கன்னி இருக்குது? 266 கன்னி. 268 கன்னிகள். தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றன. இப்படி 2 கன்னியாக வச்சு பாடுறதான் என்னது? கன்னி இலக்கியம். இந்த கன்னி இலக்கியத்தில் தான் எதை பாடப்பட்டிருக்காங்க? தூது இலக்கியம். அதில் தமிழ் வீடு தமிழை சிறப்பாக பேசுகிற கன்னிகள் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, கிடையாது. 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். இதன் ஆசிரியர் யார் என தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ இந்த நூல்வெளியில் 2 தான் பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தூது இலக்கியத்துக்கு பொதுவான டெஃபனிஷன், அடுத்து தமிழ் வீடு தூது. தூதுக்கு என்ன சொன்னாங்க? அன்னம் முதல் வண்டு ஈராய் 10ஐயும் தூதி அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க? தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவி. எதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? மாலையை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது என்ன வெண்பாவால் பாடப்படும்? களி வெண்பாவால் பாடப்படும். இப்போ வர்றது என்னது? தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூது யாருக்கு அனுப்புனா? சொக்கநாதர் மீது காவல் கொண்ட பெண். இந்த தமிழ் வீடு தூதில் எத்தனை கன்னி இருக்குது? 268 கன்னிகள் இருக்குது. இதை முதல்ல பதிப்பிச்சவர் யார்? உவேசா, 1930. ஆசிரியர் பேர் தெரியாது. அடுத்து இதில் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இந்த முந்திரி முக்கால் இந்த அளவை வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீசமாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து அரைமா, 1மா, 3மா, முக்கால்மா, இந்த 3 மாமாவில் ஒரு பக்கம் வச்சுக்கணும். இப்படி அந்த 3ஐயும் ஒன்றா படிக்கணும், வீசமாக ஒன்றா படிக்கணும், அரைக்காணியாக ஒன்றா படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த 1 to 10 எண்களை அறிவும், அதையும் படிச்சிருங்க. அடுத்து தொடர் இலக்கணம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிறத சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுவாய்னா பாருங்கள், எட்வர்டு வந்தான். இதில் எட்வர்டு என்பது பெயர்ச்சொல். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே எழுவாய் என்கிறோம். அப்போ எழுவாய்னா என்னது? பெயர்ச்சொல் தான் எழுவாயாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கனகாம்பரம் பூத்தது. இந்த வந்தான்றது என்னது? அது பயனிலை. வினைச்சொல் தான் என்ன வரும்? பயனிலையாக வரும். இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது, இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். அவ்வளோதான். கனகாம்பரம் பூத்தது. அப்போ கனகாம்பரம் எழுவாய், பூத்தது வந்து வினைச்சொல்லாக தான் பயனிலை. ஒரு எழுவாய் இருந்தால் பயனிலை. எழுவாய் என்ன வரும்? பெயர்ச்சொல்லாக வரும். பயனிலை என்ன வரும்? வினைச்சொல்லாக வரும். இல்லைன்னா சொன்னவள் கலா அந்த மாதிரி வரும்.
இப்போ எழுவாயும் பயனிலையும் பார்த்தாச்சு. பயனிலைன்றது மோஸ்ட்லி வினைச்சொல்லாக தான் வரணும் அப்படின்னு கிடையாது. இங்கே வினைச்சொல் வந்து பயனிலையாக வந்திருக்கு. அந்த பயன் நிலைத்து நிற்க இடத்தை தான் பயனிலை என்கிறோம். அதாவது அந்த எழுவாய்க்கு தொடர்பான ஏதாவது ஒரு பொருள் முற்றி பெற மாதிரி வரணும். அதற்கு பெயர் தான் என்னது இங்கே பயனிலை. இப்போ பாருங்கள், மீனா கனகாமரத்தை சூடினாள். எழுவது காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லை எழுவாய். அப்போ இந்த பயனிலை என்னது சூடினாள். சூடினாள் தான் பயனிலை. ஏன்னா மீனான்றது எழுவாய், என்ன செஞ்சான்னு சொல்கிறது தான் என்னது பயனிலை. அதோட பயன் நிலைத்து நிற்கணும் பயனிலை. இந்த கனகாமரம் என்னது செய்யப்படும் பொருள். ஒன்று எழுவாயும் பயனிலை வச்சு ஒரு தொடர் வரணும், இல்லைன்னா எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வச்சு ஒரு தொடர் வரணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இந்த மீனா வந்து எழுவாய், அதான் என்னது ஒரு பெயர்ச்சொல். அந்த சென்டென்ஸ் எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது எது? மீனான்ற பெயர்ச்சொல். அதனால் அது எழுவாய். அதோட பயன் என்ன? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இந்த சென்டென்ஸ் முடிவு பெறுது? கனகாம்பரத்தை சூடினாள். அப்போ சூடினால்ன்ற வேர்டு தான் என்னது? பயனிலை. எதை சூடினான்னு கேட்டால் அதுக்கு விடை அமைவது என்னது? கனகாம்பரம். அப்போ அதுதான் என்னது? செய்யப்படும் பொருள். ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படும் பொருள். ஒரு வினையை சூடுறதுக்கு என்ன தேவை? கனகாம்பரம் மாதிரி ஏதாவது ஒரு பூ தேவை. இங்கே என்ன வந்திருக்கு? கனகாம்பரம். அதனால் இது என்னது? செய்யப்படும் பொருள். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. எழுவாயும் செய்யப்படும் பொருளும் என்னவாக இருக்குமா? பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை பொதுவாக வினைமுற்றாக வரும். சில சமயம் அங்கே பெயர் இந்த மாதிரி வரலாம், அது பின்னாடி பார்ப்போம். அந்த தொடரின் பயன் நிலைத்து நிற்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 2 பார்த்தோமா? எட்வர்டு வந்தான் கனகாம்பரம். இது 2 என்னது? எழுவாய் பயனிலை. எழுவாய் பயனிலை. எழுவாய் பயனிலை வச்சு என்ன வந்துச்சு? ஒரு தொடர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இது வந்து எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை. இது 3 வச்சு ஒரு தொடர் அமர்ந்திருக்கு. அதைத்தான் சொல்கிறாங்க. எழுவாய் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டிய என்ற கட்டாயம் இல்லை. அப்படி செய்யப்படும் பொருள் வந்துச்சுன்னா அது தொடர் என்னவா இருக்குமா? ஒரு விரிவான தொடராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது படித்தா. இது வந்து தோன்றா எழுவாய். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ஹெட்டிங்கில் என்ன இருக்குது? அதான் தோன்றா எழுவாய் என்னது? படித்தா. இங்கே வந்து நீ படித்தாய் அப்படின்னு தோணியிருக்கலாம். அப்போ நீன்றது என்னது? முன்னிலை இருக்கணும். அதுதான் அங்கே எழுவாயாக வரும். அது இல்லாமல் படித்தாயின்னு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கோ. முன்னாடி இருக்க ஆளை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தோன்றா எழுவாய். எழுவாய் இங்கே தோன்றாமலே நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் வந்தேன். நான் வந்து எழுவாய், வந்தேன் வந்து பயனிலை. அப்போ வினை முற்று வந்து பயனிலையாக வந்துள்ளதுனால இது வினை பயனிலை. அடுத்து சொன்னவள் கலா. கலா என்னும் பெயர்ச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை. இந்த மாதிரி இந்த தோன்றா எழுவாய்னா படித்தாய், வினை பயனிலை நான் வந்தேன். அடுத்து சொன்னவள் கலா, அது வந்து பெயர் பயனிலை. இந்த மாதிரி பெயர் பயனிலை கொடுத்து இது என்னன்னு கேட்டு அதோட இலக்கண குறிப்பு அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் பெயர் பயனிலைன்னு எழுதணும். அதுக்காக தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரெட்டிங்கில் இருக்கிறதும் இங்கே கீழே இருக்க எடுத்துக்காட்டு. வினை பயனிலைனா நான் வந்தேன், தோன்றா எழுவாய்னா படித்தாய், பெயர் பயனிலை அப்படின்னா சொன்னவள் கலா. இந்த மாதிரி அதில் இருக்கிறதே அப்படியே எடுத்துக்காட்டாக படிச்சுக்கணும் மாற்றி. அடுத்து இங்கே வந்துடுங்க, தன்வினை பிறவினை வந்துடுங்க. பந்து உருண்டது தன்வினை. அதாவது ஒரு செய்யப்படும் பொருள் அந்த எழுவாயை அதே வேலையை செஞ்சிச்சுன்னா அது வந்து தன்வினை. அது மற்றவங்களும் அந்த வேலையை செய்ய வச்சுச்சு அப்படின்னா அது பிறவினை. பாருங்கள், பந்து தானே உருண்டுருச்சு, அப்போ அது தன்வினை. உருட்ட வைத்தான், பந்தை வந்து உருளை வச்சான் அப்படின்னா அது வந்து பிறவினை. அவன் வந்து பந்தை உருளை வச்சிருக்கான், இன்னொருத்தவங்களும் அந்த வேலையை செய்ய வச்சிருக்கான். அப்போ அது வந்து என்ன வினை? பிறவினை. பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய்வை பண்ணு போன்ற துணைவினை நினைத்து உருவாக்கப்படுகின்றன. இது கூட்டில் வைக்கலாம், அதுக்கான இதை படிச்சுக்கணும். பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய்வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்கள், தன்வினை அவன் திருந்தினான், அப்போ அவனை திருந்திட்டான். அவர்கள் நன்றாக படித்தனர். இதெல்லாம் என்னது? அவங்களும் அந்த வேலையை செய்கிறாங்க, அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுது? தன்வினை. பிறவினை பாருங்கள், அவனை திருந்த செய்தான், அவனை திருந்ததுக்கு இவன் காரணமாக இருந்திருக்கான். மந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ இவர் வந்து அவங்க மகள் படிக்கல, இவங்க அப்பா படிக்க வச்சுருக்காங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வாங்கினார்ல வருவிச்சிருக்கார், கொண்டு வர வச்சுருக்கார். அப்போ இதெல்லாம் என்னது? பிறவினை. அடுத்து செய்வினை செயற்பாடு. இப்போ தன்வினை பிறவினை முடிச்சிட்டோம். இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை பார்க்க போகிறோம். அப்பா சொன்னார், குமுதா இடையில் உள்ள இட்டியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார், அவரே அந்த சொல்லியிருக்கார், அப்போ அது செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, அப்போ செயற்பாட்டு வினை தொடர். பாட்டு பாடினாள் அப்படின்னா செய்வினை. பாட்டு அவனால் பாடப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை.
செய்யப்படு பொருள், அதாவது இங்கே பாருங்கள் அப்பா சொன்னார், அப்பாவை தான் முதன்மைப்படுத்தியிருக்கு. தோசை வைக்கப்பட்டது, தோசை வைக்கப்பட்டது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தோசையை தான் முதன்மைப்படுத்தியிருக்காங்க. அப்போ செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்துச்சு, யார் செய்கிறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்துச்சுன்னா அது வந்து செய்வினை. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் அப்படி இதில் இருக்க எடுத்துக்காட்டெலாம் மனப்பாடம் பண்ணிடணும். தோசை வைக்கப்பட்டதுன்னு கொடுத்தா செயற்பாட்டு வினைத்தொடர். பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினைத்தொடர். பாட்டு பாடினால், அவளே பாடினாள் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவார், செய்வினை தொடர். இது இந்த இதெல்லாம் சும்மா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த படு உண்பது போல போன்று மேறு என்னெல்லாம் துணை வினைகளாக கொண்டு அமைஞ்சு அது செயற்பாட்டு வினைகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இதில் இருக்க எக்ஸாம்பிள் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, சாரி பணம் காணாமல் போனது. இதெல்லாம் என்ன வினை, செயற்பாட்டு வினை தொடர். இப்போ பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை, அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை, கவிதா உரை படித்தால் செய்வினை, உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைவில்லைன்னா எதிர்மறை வினைத்தொடர். இல்லைன்னு வந்தாலும் அது எதிர்மறை வினைத்தொடராக வந்துடணும். குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளோ உயர்மான மனம் உணர்ச்சி தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி அவன் மாணவன், இதெல்லாம் பெயர் பயனிலை. பாருங்களேன், இது நாற்காலி அவன் மாணவன் சொன்னவள் கலா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டாலே என்ன பண்ணணும், பெயர் பயனிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுபத உருப்பலக்கணத்தில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, பதம் இருவைப்படும், அதாவது சொல் இருவைப்படும். பகுபதம் பகாப்பதம், பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருமான சொல் பகுபதம். இது பெயர் பகுபதம் வினை பகுபதம் என 2 வகைப்படும். 8ல் நம்ம பார்த்தோம். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த உறுப்பு எங்கெங்கே வரும்னு வச்சுக்கணும். சொல்லின் முதலில் நிற்கும், பகாபதமாக அமையும். வினைச்சொல் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பேராக அமையும். ஏவல் சொல்லாக இருக்கும், பெயர் சொல்னா அறுவகை பெயர் சொல் வந்துச்சுன்னா அது என்ன பகுதி. விகுதி பாருங்கள், சொல்லின் இறுதியில் நின்று திணைப்பால் என்னிடம் காட்டுவதாக அமையும். அப்போ இறுதியில் நின்று திணைப்பால் என்னிடம்லாம் காட்டுச்சுன்னா அது என்னது, விகுதி. இடைநிலை பாருங்கள், பகுதிக்கு விகுதிக்கு வந்தால் இடைநிலை. அடுத்து பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். நீங்கள் இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, பகுதி இடைநிலை விகுதி, சரியா? இப்படி எழுதிக்கணும். இப்போ பகுதிக்கும் விகுதிக்கு இடையில இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில வந்தால் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில வந்தால் சாரியை. அப்போ இப்படி தான் அந்த அமைப்பு இருக்கணும். பகுதிக்கும் விகுதிக்கு இடையில இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில சந்தி, இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில வந்து அது சாரியை. இதை தான் இந்த அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. அந்த பகுதி என்னவா வருமா, ஏவல் சொல்லாக வருமா, இல்லைன்னா அறுவகை பெயர் சொல்லாக வரணுமா. விகுதி என்ன வருமா, இறுதியில் வரும், திணைப்பால் என் இடம் காட்டும். இடைநிலை என்ன நின்று காலம் காட்டும். இடைநிலையோட வேலை என்ன, அது காலம் காட்டுறதா. சந்தி என்ன பண்ணும், பிற உறுப்புகளையும் பகுதியையும் இணைக்கும், பகுதிக்கும் இறுதிக்கு இடைநிலையில் வரும். சாரியைனா பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைப்பெற்று வரும். விகாரம் தனி உறுப்பு கிடையாது, மேற்கண்ட பகுதி உறுப்பு மாற்றம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஆண்பால் வினைமுற்று விகுதி என்ன, பெண்பால் வினைமுற்று, இந்த விகுதியெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். எழுத்து பேர் பாருங்கள், பகுபத உறுப்புகளில் அடங்காமல் இந்த அந்த அட்டவணையில் இருக்குல்ல, இந்த நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதெல்லாம் தொழிற்பெயர் விகுதி, இதெல்லாம் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி, இதெல்லாம் படிச்சுக்கணும். நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது பெயரச்ச வினையச்ச விகுதி, வியங்கொலிற்று தொழிற்பெயர் விகுதி, இடைநிலை, இதெல்லாம் படிச்சுக்கணும். சந்தி உடம்படிமை, இதெல்லாம் என்ன எழுத்து வந்தால் சந்தி, என்ன எழுத்து வந்தால் உடம்படிமை சந்தின்னு படிச்சுக்கணும். பகுதி உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர் ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். அப்போ நீங்கள் இதை நான் முடிச்சுக்கணும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். எடுத்துக்காட்டு பாருங்கள், வா வா சுருங்கி, வந்தனன் வந்தாலே பெரிய வா போட்டு சுருங்கி போடணும். இந்து வந்தாலும் இந்து தான் போடணும். அன் அப்படின்னு பிடிச்சிக்கணும். வா பகுதி வ ஆனது விகாரம். இந்து சந்தி,
இந்த ஆனது விகாரம். இறந்த கால இடைநிலை. சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பகுதி இடைநிலை விகுதியை போட்டுட்டு இடையில வர்றது சந்தி, இது சாரியை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ. செய் பகுதி பக்கத்தமாக ஆ எதிர்மறை இடைநிலை. இங்கே இருக்குது பாருங்கள், ஆ எதிர்மறை இடைநிலை. அப்போ இந்த அட்டவணையை படித்தா தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து இத்து என்னன்னு தெரியல, விட்டுருங்க. ஏ முன்னிலை உரிமை வினைவல் வினைமுற்றி விகுதி. ஈ நம்மளுக்கு தெரியும், பகுதிக்கு இடைநிலை என்ன வரும், சந்தி வரும், அதை எழுதணும். அப்போ இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில இருந்தால் சாரியைன்னு எழுதக்கூடாது. ஏன்னா சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். அப்போ இங்கே இத்து வந்திருக்கு, அப்போ அது என்னது, எழுத்து பேர். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் பகுதி உறுப்புக்குன்னு எழுதணும். அடுத்து புக் பேக் ஒன்வேர்டு பார்த்துருங்க. தமிழ் வீடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. சிற்றிலக்கியம். ஏன்னா தூதுன்னு சிற்றிலக்கியத்தில் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், விடுபட்ட இனத்திற்கு பொதுவான வரிசையை குறிப்பிடுக. இனம் எத்தனை? வண்ணம் 100, 10 குணம், அழியா வனப்பு. இந்த தமிழ் வீடு தூதியத்தில் இருக்கிற என்னென்னு தெரியாமல் யோசிக்காதீங்க. இங்கே தமிழ் வீடு தூதியில் சொல்லியிருப்பாங்க. முக்குணங்கள். மூன்று பாவினங்கள். அந்த பாவினங்கள் தான் இங்கே இனம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் துறை விருத்தம், தாலிசை துறை விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களும் உறவு எதுன்னு வேண்டும். பாவின் நிறம் அனைத்தும். அப்போ பாவினம், இனத்தை தான் பாவினம் சொல்லியிருக்காங்க. இங்கே 3. வண்ணம் 100, 10 குணங்கள். வனப்பு பாருங்கள், வண்ணதால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் 5ற்கு மேல் உள்ளன. நீயோ 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். 100 வண்ணங்கள். வனப்பு, அழியா வனப்பு. இந்த இருக்கு பாருங்கள் கீழே. அடுத்து வனப்பு 8. வனப்பு 8. கதவு வனப்பு 8. வண்ணம் 100, வனப்பு 8, 10 குணங்கள், 3 இனங்கள். இது இருக்கா பாருங்கள், 3 குணம். வண்ணம் 100, 10, 8. ஆனாவது ஆன்சர். அதுக்கடுத்து காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழ். விடைகளை பயின்று வரும் நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காலமும் அப்போ என்ன வருது, மோனை வருது, எதிகை வருது. தமிழே தமிழே, அப்போ அது இயைபு. அவ்வளோதான், மோனை எதிகை இயைபு. அடுத்து அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோட்டிட்ட சுருக்களுக்கான இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏன்னா அழியா, ஒளியா, சிந்தா அப்படின்னு வந்தால் என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழி. இந்த பாட்டு லைன் கொடுத்து விறகு நான் வெண்டமில்லை, தருவாய் நிழல்தான் தருவாய், ஒருவாய் உணவாய் உலதமிழே, ஓர்ந்தே நீ பாட்டு கணவாய் வழிவரும் காட்சி. அப்போ இது கவிஞர் வாலி. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா தத்துவியலாளர். ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியல் நிபுணர். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். பாலிக்ளாட் அப்படின்னா பழமொழி அறிஞர். ஃபொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பு. அதுக்கடுத்து 2ஆம் இயல் வந்துடுங்க. இந்த இயலை நம்ம படிக்க வேண்டியது அகழி, ஆரி கிணறு, உரை கிணறு. அந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கணும். இங்கே மரங்குடி மருதனார் பாருங்கள், 43ஆம் பக்கம். மலை உழவுக்கு உதவி. இது மேலேருந்து 4 பேரா. விதைத்த விதை 1000 பெறுகிறது. நிலமும் மரம் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும், நோய்கள் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார். இந்த கூட்டை கொடுத்து இது யாருன்னு கேட்டால் மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த சைடு வந்துடுங்க.
33ஆம் பக்கம் இந்த பக்கம். ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்தின் அமைப்புகளாக பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். அப்போ பாண்டி மண்டலத்தில் ஏரிகளுக்கு என்ன பெயர்? கண்மாய். அது வட்டார வழக்கு சொல்லா கம்மாய் என்று மாறப்பட்டுள்ளது. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உறை கிணறு. மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊர்நீரே. அப்போ உறை கிணறுனா என்னன்னு கேட்கலாம். உறை நீர் கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்தா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி அப்படின்னா மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிறை. அதுக்கடுத்து திருக்குறள் இருக்கும். அதுக்கடுத்து இந்த புறநானூறு ஒன்று இருக்குது பாருங்கள். மணிநீர் மண்ணும் மலை மணின காடு முடையதும் கற்கரம் குறள் இது திருக்குறள். இதுக்கடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இது திருக்குறள் சொன்னது திருவள்ளுவர். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த லைன் கொடுத்தா இது என்னது? புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரேனா புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர். அப்போ இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். கல்லணை பலகான மணன்மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தால் நீர்ப்படும். அந்த ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவரை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு டெஃபினேஷன் இருக்கும். இது கிராண்ட் அணைக்கட்டு என பெயரையும் சுட்டினார். அப்போ கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என பெயரையும் சுட்டினவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். 1893 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். அப்போ 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவரன்னு கேட்டால் இவர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. இது தெரிஞ்சுக்கணும். இப்போ சனி நீராடி யாரோட வாக்கு? ஔவையோட வாக்கு அப்படின்னு. அடுத்து சோழர் கால குமுளித்தம்பி. குமுளித்தம்பி யாரோட காலத்தில் புகழ்பெற்றதுன்னா சோழர் காலம். அதுக்கடுத்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த இதுதான், இந்த கட்டம், இந்த அட்டவணை எப்படினாலும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜான் பென்னிக்விக், அவரை பற்றி படிச்சுக்கணும். அவர் அதனால் எந்தெந்த மாவட்டம் அவர் நம்மளுக்கு நல்லா தெரியும். முல்லைப்பெரியார் அணையை கட்டினார் அப்படின்னு. அவர் பேர் ஜான் பென்னிக்விக். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பட்டமரம் கவிஞர் தமிழொலி. இந்த லெசனில் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த முன்னாடி 4 பேர், திருக்குறள், ஒரு புறநானூறு, சனி நீராட அவையின் வாக்கு, இந்த லைன் பார்த்துட்டு இந்த மக்கள் பருகுநீர், அந்த பாண்டிய மண்டலத்தில் ஏரிகளுக்கு கம்மாய் பெயர், அதுக்கடுத்து மக்கள் பருகுநீருக்கு நீர் ஊருணி, இதுக்கு உரைக்கிணர், அது பார்த்துட்டு சார் ஆர்தர் காட்டன் பார்க்குறோம், பென்னிக்விக் பார்க்குறோம், சோழர் கால குமுளித்தும்பு. யாரோட காலத்து குமுளித்தும்பு ஃபேமஸ்னால் சோழர் காலம். அவ்வளோதான், அதான் அந்த உண்பாடு. அதுக்கடுத்து இந்த அட்டவணை படிச்சோம். இதோட இந்த பாடம் ஓவர் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது பட்டமரம் கவிஞர் தமிழொலி. இந்த பாட்டை படிச்சுக்கணும். அதுபோல் சொல்லும் பொருளும் பார்க்கணும். குந்தனா உட்காரம், இசைனா மேல், கந்தம்னா மனம், விசம்னா கவலை. விசனம்னா என்னது? கவலை. இது பார்த்துடணும். வெந்து வெம்பி எய்தினா வினை எச்சங்கள். மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்சு தொடர். ஆடுகிளை வந்தால் அது என்ன வரும்? வினைத்தொகை வரும். ஆடுங்கிளை அப்படின்னு வந்தனால இது பெயரச்ச தொடர். இங்கு வந்தனால இது பெயரச்ச தொடர். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இவர் அதை பற்றி பார்க்கணுன்னா, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனான் மாணவராக விளங்கியவர். அப்போ பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர் யார்? கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி எங்கே பிறந்திருக்கார்? புதுவையில் பிறந்தவர். அப்போ கவிஞர் தமிழொலி பிறந்த ஊர் புதுவை. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவன். அடுத்து இவரோட படைப்புகள் பார்த்துக்கணும். நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி கம்மியம். இதெல்லாமே முடிச்சோம். இந்த பாடம் பாரதியாரின் வழித்தோன்றல், யாரோட வழித்தோன்றல்? யாருக்கு மாணவன்? பாரதிதாசனின் மாணவன். அப்போ யார்? கவிஞர் தமிழொலி. அடுத்து பெரிய புராணம் சேக்கிழார். இந்த ஒவ்வொரு பாட்டு லைனையும் பார்த்துட்டு அது கீழே இருக்க அந்த சொல்லும் பொருளும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எது முக்கியம்னு. அப்பா இந்த பகடுனா எருமைக்கடா, பாண்டில்னா வட்டம், சுரிவலைனா சங்கு, வேரினா தேன், சூடுனா நெல்லரி கட்டு. இந்த மாதிரி முக்கியமானதை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாட்டிலையும் பார்த்துட்டு இலக்கண குறிப்பு வந்துடணும். கருங்குவலை சென்னல்னா பண்பு தொகைகள், விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து பாருங்கள், சுந்தரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விருத்தி நம்பியாரால் எழுதப்பட்டது திருத்தொண்ட திருவந்தாதி. ஒவ்வொரு பாடலிலும் அடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடுவது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரர், ஃபஸ்ட்டு சுந்தரர், அதுக்கடுத்து யார்? நம்பி ஆண்டார், நம்பி, அப்புறம் சேக்கிழார். இவங்க 3 பேர் இப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுந்தரர் எழுதினது என்னது? திருத்தொண்ட தொகை. இவர் திருத்தொண்ட தொகை. இவர் திருத்தொண்ட திருவந்தாதி எழுதியிருக்கார்.
அதுக்கடுத்து இவர் எழுதினது என்னது? திருத்தொண்டர் புராணம். எல்லாத்துலேயும் இந்த திருத்தொண்டர் வந்துடும். இவர் புராணம் எழுதியிருக்காரு, இவர் அந்தாதி எழுதியிருப்பார், இவர் தொகை எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு திருத்தொண்டர் தொகை சுந்தரர், அதை விரித்து எழுதினவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. அவர் என்ன எழுதியிருக்காரு? திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியிருக்கார். அடுத்து எழுதினது யார்? சேக்கிழார், திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் எழுதியிருக்காரு. அப்போ இந்த 3 பேர் எழுதினது. இவரில் யார் எழுதினது பெருசு? நம்ம சேக்கிழார் எழுதினது பெருசு. ஏன்னா ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்பு இல்லை, ஒவ்வொரு புராணம் 63 நாயன்மாருக்கும் 63 புராணம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். இதனால் இவர் இட்ட பெயர் என்னது? திருத்தொண்டர் புராணம். அதான் இந்நூலின் சிறப்பு கருதி இது பெரிய புராணம் என வழங்கப்படுகிறது. கூற்றுல வைக்கலாம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சேக்கிழாரை பற்றி பார்க்கலாம். இப்போ நூலை பற்றி பார்த்துட்டு அடுத்து சேக்கிழாரை பற்றி பார்க்க போகிறோம். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவைத்தவையில் முதலமைச்சராக இருந்தார். அப்போ இவர் நூற்றாண்டு என்ன? 12ஆம் நூற்றாண்டு. யாரோட வேலை இருந்தார்? 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன், திரும்பி சொல்கிறேன், 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் இருந்தார், முதலமைச்சராக இருந்திருக்கார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளம் என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சேக்கிழாரை பாராட்டுகிறார். அப்போ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளம் என்று சேக்கிழாரை பாராட்டியார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பாராட்டப்பட்டவர்னு கேட்டால் சேக்கிழார் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து கற்றவை கற்றமைன்னு பாருங்கள், ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருங்க. வானகமோ இளவையிலோ மறைச்சிருவோ நீங்களெல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிள்ளைதானே, இதெல்லாம் பார்த்துட்டு இதை யாருன்னு கொடுத்தா பாரதியார். அடுத்து புறநானூறு கூட புலவியனார். இந்த பாட்டில் லைன் கொடுத்து யாரும் கேட்டால் புறநானூறு. பொதுவியல் துணைனா என்ன? முதுமொழி காஞ்சி துறைன்னா என்னென்னு பார்த்துக்கணும். வெற்றி முதல புறத்திணைக்கெல்லாம் பொதுவானதும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். அந்த திணைக்கெல்லாம் பொதுவானதும் அதில் சொல்லப்படாதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பொதுவியல் திணை. அடுத்து முதுமொழி காஞ்சித்துறை. அறம்பொருள் இன்பம் எனும் முப்பொருளின் அது உறுதித்தன்மையும் கூறும் முப்பொருளால் உறுதித்தன்மையை கூறுவது என்னது? முதுமொழி காஞ்சித்துறை. இப்போ முதுமொழி காஞ்சித்துறை வந்து அறம்பொருள் என்பது முப்பொருள் என்னது? உறுதித்தன்மையை கூறும். அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கணும். யாக்கைனா உடும்பு, புணரியோர்னா தந்தவர், தள்ளாதோர்னா குறைவில்லாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் படிச்சுட்டு இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நூல் வெளிக்கு போயிடணும். இலக்கண குறிப்பு பாருங்கள். தொழிற்பெயர் நிறுத்தல் மட்டும் தொழிற்பெயர், மற்ற மூதூர் நல்லிசை புண்புலெல்லாம் வந்தால் பண்பு தொகை, அதெல்லாம் பிரித்து பார்க்கணும். மை விகுதி வந்துச்சு அப்படின்னா பண்பு பெயர். தள்ளல்லம் மம்சி பூ கூ விதிலாம் வந்துச்சுன்னா என்னது? தொழிற்பெயர். அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அதெல்லாம் வந்தால் இம்மு வெளிப்பட்டு வந்தால் எண்ணும்மை, மறைஞ்சு வந்தால் தான் உண்மை தொகை. அடுபோர் வினைத்தொகை, கொடுத்தோர் வினையாளனின் பெயர். அடுபோர்னா என்னது? வினை தொகை. அடுபோர் என்னது? வினைத்தொகை. கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். அடுத்து பகவத் உறுப்புகணம் பார்த்துட்டு 8 தொகை நூல்கள் 1 புறநானூறு. இது நமக்கு நல்லா தெரியும். வேந்தர்கள் வீரர்கள் கொற்றி மன்னர்களை பற்றி அதனால் வரட்டு சில அதிகொள்ள கருவூலமாக விளக்குறது தான் இது இந்த புறநானூறு. அப்போ மன்னவர்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம், அவங்களோட வீரம் கொடை சிறப்பு எல்லாமே மக்களோட வாழ்வியல் முறைகளை அறிந்து கொள்ளலாம். அதனால இது என்னது? பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. அப்போ வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள உதவும் பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எது? புறநானூறு. திகழ்வது எது? புறநானூறு. அதுக்கு பாருங்கள். குளம் தொட்டு கோது படுத்து வழி சீத்து உள்ளம் தொட்டு உழுவயலாக்கி வானம் தொட்டு ஏகும் சொர்க்கத்து இனிது. இந்த லாஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. ஏகும் சொர்க்கத்து இனிது வந்தால் சிறு பஞ்ச மூலம். ஏகும் சொர்க்கத்து இனிது வந்தால் சிறு பஞ்ச மூலம். இந்த புறநானூறுக்கு ஒரு பாயிண்ட் தான் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது இந்த பாட்டு லைன் கொடுத்து யாருன்னு கேட்டால் சிறு பஞ்ச மூலம். அடுத்து இங்கே இருக்க லைனை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது என்ன கொடுத்தாலும் புறநானூறு ஞாபகம் வச்சுக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இதுக்கு முன்னாடி ஒரு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறு தானே பார்த்தோம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு இதில் பார்த்தோம். 2ஆம் பாடம் உரைநடையில் பார்த்தோம். சனி நீராட அவை வாக்குக்கு அப்புறம் ஒரு திருக்குறளுக்கு அப்புறம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அது புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே புறநானூறு. 9 நாளை உடுப்ப வீரண்டே புறநானூறு. யாதும் முறை யாவரும் கேளீர் புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே புறநானூறு. உற்றுளுதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு. அப்படி இது எல்லாமே புறநானூறு. அடுத்து தண்ணீர் கந்தர்வன். இந்த கந்தர்வன் கதையை படிச்சுங்க. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த கதை படிக்கலாம். இந்தபடி கதையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுவும் இல்லை. ஒன் செகண்ட்.
கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். இப்போ கந்தர்வனின் இயற்பெயர் என்னது? நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை பணியாற்றியவர். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவை சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். இந்த நூல்களை எழுதினவர் யார்? கந்தர்வன். அடுத்து துணைவினைகள். வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான பண்புகளை எப்படி பல வகையாக பாகுபடுத்தலாம். எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க பாருங்கள். அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம். அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம். இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்போ தனிவினையும் கூட்டுவினையும். அமைப்பின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம்? தனிவினை கூட்டுவினை. மேலே பார்த்தோமா? அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை வெளிப்படும் விதம். அது மாதிரி இங்கே அமைப்பை பொறுத்து தனிவினை கூட்டுவினையும் பிரிக்கலாம். தனிவினைனா என்னென்னு பாருங்கள். படி உங்கள் படிக்கிறார்கள். அப்போ இதை பார்த்தோன்னா படி எண்ணெய் சில்லையும் அந்த படி என்றத வினை அடி, அதோட சில ஒட்டுப்புகளும் உள்ளன. இந்த வினை அடி எப்போவுமே எப்படினாக தான் இருக்கும்? பகாபதமாக தான் இருக்கும். தனி வினைகளை கொண்ட சொற்கள் அல்லது தனி அணிவினைகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். அதாவது படி என்ற சொல் என்னது? ஒரு பகாபதம், வினை அடி, அதுதான் அந்த வினை சொல்லுக்கு அடிச்சொல்லாக இருக்கப்போ அதை வினை அடி. படி என்னும் வினை அடி, அதோட படியுங்கள் படிக்கிறார்கள், இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் அது எப்படி தான் இருக்குது? அது ஒரு தனி சொல்லாக தான் இருந்து பொருள் தருது. அப்போ படி என்பது வினை அடி பகாபதம், அது மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை கொண்ட அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை. திரும்ப சொல்கிறேன், படி அது ஒரு தனி வினையடி, அது பிரிக்க முடியாது. இந்த மாதிரி தனி வினையடி, படியுங்கள் படிக்கிறார்கள், இது எல்லாமே பிரித்தோன்னா அந்த படின்றது தனியாக வரும். அதை படியை மேலும் பிரிக்க முடியாது. இது மாதிரி பிரிக்க முடியாத வினையடிகளே, அதுதான் அந்த 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 பிரிக்க முடியாத ஒரு வினைச்சொல் இருக்குல்ல, அதுதான் அந்த வார்த்தைக்கு அடித்தளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க சொற்களுக்கு பேர் தான் என்னது? தனி வினை அடி. தனி வினை அடிகளை கொண்ட வினைச்சொற்கள் தனி வினை. அடுத்து கூட்டுவினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடி, முன்னேறினோம். இதில் பாருங்கள், ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறு. இப்போ இதெல்லாம் எப்படி பிரிக்கலாம்? ஆசை குட்டல் படுன்னு பிரிக்கலாம், கண்டு குட்டல் பிடின்னு பிரிக்கலாம், தந்தி குட்டல் அடின்னு பிரிக்கலாம், முன்னு குட்டல் ஏறுன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்களை வினையடிகளாக கொண்ட சொற்கள் தான் என்னது? கூட்டு வினை அடி. கூட்டு வினை அல்லது கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் கூட்டுவினை. இது டெஃபனிஷன் சொல்கிறேன், அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். தந்தி குட்டல் அடி, முன் கூட்டல் ஏறு, இப்படி பிரிக்கலாம். ஆனால் இதுக்கு இப்போ அடிச்சொல் என்ன பாருங்கள்? ஆசைப்பட்டேன். இதுக்கு அடிப்படையான சொல் என்னது? ஆசைப்படு. அந்த ஆசைப்படு எப்படி இருக்குது? பிரிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அது மாதிரி பிரிக்கக்கூடிய சொல்ல அடிச்சொல்லாக கொண்ட வினை சொல்லுக்கு பேர் தான் என்னது? கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே படியுங்கள் பார்த்தா அந்த படியை மேலே பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத வினை அடிகளை கொண்ட சொற்கள் தனிவினை. பிரிக்கக்கூடிய வினை அடிகளை கொண்ட சொற்கள் கூட்டு வினை. அடுக்கு பாருங்கள், கூட்டு வினைகள் 3 வகையாக இருக்காங்க. என்னது? பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை. பெயர் கூட்டல் வினை தந்தி அடி. தந்தின்றது ஒரு பெயர் சொல், அடின்றது ஒரு வினைச்சொல். தந்தி அடி, ஆணையிடு, கேள்விப்படு, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டு கூட்டல் பிடினா கண்டு ஒரு வினைச்சொல், பிடின்னு ஒரு வினைச்சொல், சுட்டியும் ஒரு வினைச்சொல், காட்டுன்றது வினைச்சொல், சொல்லின்றது வினைச்சொல், கொடுன்றது வினைச்சொல். அடுத்து இடைவினை. முன், பின், கீழ், இதெல்லாம் என்னது? இடைவினை, இடைச்சொற்கள். ஏறு, பற்றி, இறங்கு, இதெல்லாம் என்னது? வினைச்சொற்கள். அப்போ இடை கூட்டல் வினை, இடைவினை, அந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் வரல. இங்கே பாருங்கள், ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையில் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை. அதாவது அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இதில் ஓடன்றது பார் என்னும் முயன்றேன் என்னும் பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது சோதித்தருது என்னும் பொருளை தருகிறது. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். நான் பாடம் பார்த்தேன், நான் கண்ணன் போவதை பார்த்தேன். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இதுலேருந்து அவ்வளோவா கொஸ்டின் வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு 3 வினைகள் பார்த்துட்டோம். தனிவினை கூட்டு வினை பார்த்தோம். அந்த கூட்டு வினைக்கு 3 பிரிவு இருக்குன்னு பார்த்தோம். பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை. அடுத்து பார்க்க போகிறது முதல் வினையும் துணை வினையும். முதல் வினைனா என்ன, துணை வினைனா என்னன்னு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இங்கே படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன்.
படம் பார்க்குறாங்க, கண்ணன் நடந்து போகிறத பார்க்குறாங்க. ரெண்டுமே அவங்க பார்த்தல் செயலை தான் சொல்லுது. அப்போ பார்க்குறன்ற வினை அந்த பார்த்தல்ன்ற செயலையே உணர்த்துது. 2 எக்ஸாம் பாருங்கள். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். அப்போ ஓட பார்த்தேன்னா ஓட பார்க்குறேன். ஒருத்தவங்க ஓடுறதையா பார்க்குறது இல்லை, நான் தான் ஓட பார்க்குறேன். நான் ஓட முயற்சி பண்ணுறதை நான் பார்த்தேன்ற பொருள் வச்சு சொல்கிறேன். எழுதி பார்த்தால், எழுதி பார்க்குறது, எழுதி பார்த்தல்னா எழுதின்ற முயற்சி பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்க எழுதி பார்க்குறதுன்னா என்னது, அவங்க எழுதி வச்சது பார்க்குறது கிடையாது. எழுதி அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதை புரியுதா? ஓட பார்க்குறாங்க, அதுவும் அவங்களோட முயற்சி. எழுதி பார்த்தல்னா வந்து பரீட்சைக்கு முன்னாடி அவங்க அந்த கொஸ்டினை எழுதி பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தல்னா எழுதி வச்சு அதை பார்க்குறது கிடையாது, அதுவும் அவங்களோட முயற்சியை சொல்லுது. அப்போ மேலே பார்த்தல்னா படம் பார்க்குறது, பார்த்தல் தொல்லை உயர்த்துது. கீழே 2ல் என்ன ஒன்றுது, ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன், 2 அவங்களோட முயற்சியை குறிக்குது. இந்த மாதிரி அந்த சொல் அதோட பொருளே உணர்த்துச்சுன்னா அது முதல் வினை. இந்த மாதிரி ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன்னு அந்த பொருளை உணர்த்தாமல் அதுக்கு அந்த முன்னாடி இருக்க வினைக்கு தகுந்தாப்புல ஒரு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் துணை வினை. அவ்வளோதான், புரியுதா? இப்போ இதில் முதல் வினை துணை வினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொருள் அந்த சொல்லு அதோட பொருளையே உணர்த்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வினை. அது பொருள் உணர்த்தாமல் முன்னாடி இருக்க வினைக்கு ஏற்ற மாதிரி வேறொரு பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் வந்து துணை வினை. எக்ஸாம்பிள், படம் பார்த்தால் ஓட பார்த்தேன். அதுக்கடுத்து பாருங்கள், இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அப்போ தமிழில் மொத்தம் எத்தனை துணை வினைகள் தான் கொஸ்டின். 40 துணை வினைகள் உள்ளன. பார், இரு, வை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. இதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் என்னவா செயல்படுமா, இருவகை வினைகளாகவும் செயல்படணும். துணை வினைகள்னு பார்த்தா துணை வினையாக மட்டும் இருக்க சொல்லி எத்தனை, 40. இப்போ இங்கே பார் பார்த்தோமா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தேன்னா ஒரு வினையை உணர்த்துது, அதுவே பார்த்தேன்னு போட்டு இங்கே வேறு ஒன்று உணர்த்துது. அப்போ இது முதல் வினையாக வருது, துணை வினையாக வருது. இந்த மாதிரி முதல் வினையாகவும் வரும் துணை வினையாகவும் வர சொற்கள் தமிழில் எத்தனை இருக்கா, 40 இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன்னு சொல்லி அது கொஞ்சம் காட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் 10 சொற்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கணும். துணை வினையாக மட்டும் செயல்படுறதா 40. அதே குழப்பிக்கூடாது. இது வந்து துணை வினையாகவும் செயல்படும், முதல் வினையாகவும் செயல்படும். என்னென்ன எழுத்து, பார், இரு, வை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படும். அப்போ இது முதல் வினையாகவும் ஒரு துணை வினையாகவும் வரும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தேன்னு. ஆனால் துணை வினையாக மட்டும் செயல்படுறது எத்தனை இருக்கான், 40 இருக்கான். இந்த துணை வினையின் பண்புகள் பாருங்கள், அதை அப்படி சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் 3ஆம் பாயிண்ட் பாருங்கள். பேச்சு மொழியிலே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அப்போ எழுத்து மொழியில் துணைவினை அதிகமாக இருக்கா, பேச்சு மொழியில் துணைமொழி அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பேச்சு மொழியிலேயே துணைவினையின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இதை கூட்டுறச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தற்காலத்தில் ஆம், ஆயிற்று, இதெல்லாம் பார்த்து இந்த என்னென்னலாம் துணைவினை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணை சும்மா ரீட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழி துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடப்பெறும். கீழே விலை பார்த்தான், தொடர் விலை என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணைவினை. தமிழ்லையும் எந்த மொழியிலும் துணைவினை வந்து முதல் வினைக்கு அடுத்து இணைப்படுது, தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழி. அப்போ நம்ம ஜப்பானிய மொழி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. ஆனால் எதோட ஒத்து போகுது, ஜப்பானுடைய மொழியோட ஒத்து போகுது. துணைவினை வந்து பின்னாடி வருது முதல் வினைக்கு அடுத்து. ஆனால் எதோட வேறுபடுது, ஆங்கில மொழியோட வேறுபடுது. இந்த பாட்டுலையும் பார்த்துட்டு யாருன்னு கேட்டால் யூமா வாசுகி அப்படி சொல்லிடுங்க. அடுத்து காடும் மலையும் உதித்து வந்தேன், பெருங்காடவை செய்யும் கடந்து வந்தேன். இதில் இந்த வந்தேன் வந்தாலே இது யார் அப்படின்னா கவிமணி. இந்த மறைநீர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இதுக்கு அவங்க ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மா அமரேசன், கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும், இதுதான் அந்த புக்கு. அப்போ கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் கொடுத்தா யாரும் கேட்கணுமா, அமரேசன். அடுத்து உள்ளத்தின் சீர், ஏறு தழுவுதல். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சங்ககால இலக்கியமான கலித்தொகையில் ஏழுத்தொகை பற்றி குறிப்பிடுது. அப்போ எதில் ஏறுதலை பற்றி குறிப்பிடுது, கலித்தொகையில். எழுந்தனல் துகள் ஏச்சை மரபு, இதில் என்ன களி, முல்லை களி. கலித்தொகை தவிர வேறு இதிலெல்லாம் இருக்குது பாருங்கள். சிலப்பதிகாரம் முதலான இலக்கியத்திலும் புறப்பொருள் வெண்பாமல் முதலான இலக்கணத்திலும் எடுத்துக்கொள்ள காட்டப்பட்டுள்ளது. இதையும் படிச்சுக்கணும். அடுத்து இந்த தொல் சான்றுகள் 4 ஊர் இருக்கும், அது என்னென்ன ஊருன்னு பார்த்துருங்க.
அடுத்து பாருங்கள் பண்பாட்டு அடையாளம். இதில் வந்து 4 ஊர் வரும். அது என்னென்ன ஊர்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த நம்ம ஃபஸ்ட்டு புக்கு பார்த்து என்ன பார்த்தோம், கலித்தொகையில் ஏறுதழுவை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்துருக்கோம். அந்த பாட்டிலையும் கொடுத்து என்ன கேட்டால் முல்லைக்களி. அது போக வேறு எதில் இருக்குது, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமலை எப்படி இலக்கியத்தில் இருக்குது. சிற்றிலக்கியங்கள் உள்ளன பல்லுலையும் இந்த ஏறுதல் பற்றிய குறிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுடைய அம்மன் பல்லு, அந்த எதிர்கட்சி நிகழ்வு எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கண்ணுடைய அம்மன் பல்லுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ 3 புக்கு பார்த்துருக்கோம். கலித்தொகையில் குறிப்பிடப்படுன்னு பார்த்துருக்கோம். 4 ஊர் இந்த இதுக்குள்ளே வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாருங்கள், பண்பாட்டு அடையாளம். ஏறுதழுவு முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில். அப்போ முல்லை நிலத்து மக்களுக்கு அடையாளம், வேளாண் நிலத்து மக்களுக்கு தொழில். இங்கே இருக்குது பாருங்கள், வேளாண் நிலத்து மக்களின் தொழில். பாலை நிலத்து மக்களின் போக்குவரத்து தொழில். இந்த பேரா படிச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கலாம். ஏறுதழுவு முல்லை நிலத்து மக்களின் அடையாளம், மருத நிலத்து வேளாண் கொடிகளின் தொழில் உற்பத்தி. முல்லை நிலத்துக்கு அது அடையாளம், மருத நிலத்துக்கு வந்து தொழில் உற்பத்தி. பாலை நிலத்து மக்களின் தேவை, போக்குவரத்து தொழிலுடன் பிணைந்து வேளாண் உற்பத்தி பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயம். அதுக்கடுத்து பண்பாட்டு இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா கூட்டுறவு வச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து மணிமேகலை. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பாக்ஸ்குள்ளே பாருங்கள், புகார் நகரத்தோடு அதிகம் தொடர்புடையதாக நிகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை விவரிக்கப்படுகிறது. அப்புறம் இந்திர விழா எந்த நகரத்தோடு அதிகம் தொடர்புடையது, புகார் நகரத்தோடு. இந்திர விழா எந்த இதை விவரிக்கப்பட்டுள்ளது, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து விழாவரை காதை. இதில் நீங்கள் அந்த சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க, யார் யார் என்னென்ன, இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். அடுத்து இதை பாருங்கள், பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க. அந்த பாட்டு லைன், பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க. அப்போ இந்த ஆர்டர் படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிலம். அடுத்து ஐம்பெருங்குழு எண்பேராய மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு. முத்து தாமம் 2ஆம் வேற்றுமை தொகை. காய்குலை கமுகு, பூக்கொடி, வள்ளி, முத்துத்தமிழ், இது எல்லாமே என்னதான் 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ காய்குலை கமுகுன்னு கேட்டால் 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. பூக்கொடி, வள்ளி அது கேட்டாலும் 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாற்றுமீன், ஏற்றுமீன், மாற்றுமீன், பறக்குமீன், ஏவல், வினைமுற்றுகள், உருபொருள், உரிச்சொற்றொடர், தாழ், பூந்துரை, வினைத்தொகை, பாங்கறிந்து, பாங்கை அறிந்துன்னு வரணும். அப்போ அது 2ஆம் வேற்றுமை தொகை. நண்பொருள், தன்மணல், நல்லுரை, இதெல்லாம் பண்பு தொகைகள். அடுத்து பாருங்கள், தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியம் நூல் வெளிவந்துருங்க. இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம். பண்பாட்டு அடைய கருவூலம்னா இது வந்துடணும் புறநானூறு. வாழ்வியலை சொல்லும் கருவூலம் கேட்டோன்னா இது வந்துடணும் சிலப்பதிகார மணிமேகலை. இதில் அவங்க அப்படியே சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை 50 காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு எனும் வேறு பெயரும் ஒன்று. இது பெண்மையை முதற்படுத்தும் புரட்சி காப்பியம். இதுக்கு என்னென்ன பட்டப்பேர் இருக்குலாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் ரீட் பண்ணுறேன்னா இதில் இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகார மணிமேகலை. இது மணிமேகலையோட வாழ்க்கை வரலாறு கூறுறதுனால இதுக்கு மணிமேகலை துறவு எனும் வேறு பேர் இருக்குது. இது 2வது பாயிண்ட். 3 புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம் அப்படின்னு முக்கியம். புரட்சி காப்பியம் ஏன் சொல்கிறோம், பெண்மை முதன்மைப்படுத்தினாலும் இது புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். அதுக்கடுத்து சொல்சுவையும் போல்சுவையும் இயற்கை வண்ணங்கள் இருந்தது. என்ன சௌத்த சார்புனா பௌத்த மத சார்புடையது. கதை அடிப்படையிலே சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக உள்ளது. 30 காதைகளாக வந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை. அப்போ மணிமேகலை முதல் காதை எது, விழாவரை காதை. அப்போ இந்த 5 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை, வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களுள் ஒன்று. அதுக்கடுத்து மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. புரட்சி காப்பியம், தமிழ் காப்பியம். 30 காதைகளில் முதல் காதை விழாவரை காதை. 30 காதையிலே முதல் காதை விழாவரை காதை. இந்த 5 பாயிண்ட் தான். அடுத்து மணிமேகலை இயற்றியவர் கூலவனையன் சீத்தலை சாத்தனார். அப்போ மணிமேகலையின் ஆசிரியர் கூலவனையன் சீத்தலை சாத்தனார். இவர் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையை வாழ்ந்தவர். கூலவாணியம் செய்தவர். இவ்வண்ணங்களால் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். அப்போ இவர் எங்கே பிறந்திருக்காரு, சீத்தலை. இவர் இயற்பெயர் வந்து சாத்தன் தான். இவர் திருச்சியில் பிறந்து மதுரையில் கூலவாணியம் செய்தனால மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடியில் இவரும் சம்ம காலத்தவர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டுகிறார். அப்போ தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். 3 பாயிண்ட். மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுகிறார். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர்.
அடுத்து பாருங்க, அரமண பொழுது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையிலும் அல்லது கண்டது இல் அப்படின்னு இந்த பாட்டில் யாருன்னு கேட்டால் மணிமேகலை. அடுத்து அகலாய்வுகள். அகலாய்வுகள் நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம படிக்க வேண்டியது இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான். மகத நன்னாட்டு வாழ்வா வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டம்னா சிலப்பதிகாரம். பட்டிமண்டத்து பாங்கருந்து ஏறுமின்னா மணிமேகலை. மகத நாட்டு வேந்தன் வந்தால் சிலப்பதிகாரம். பாங்கறிந்து ஏறுமின் வந்தால் மணிமேகலை. பட்டிமண்டம் ஏற்றினே ஏற்றினே நற்றினேன்னா திருவாசகம். பன்னாரும் கலைதறின் பட்டுமண்டம்னா கம்பராமாயணம். ஏற்றினே ஏற்றினே வந்தால் திருவாசகம். பன்னாரும் கலைதரும் பட்டிமண்டம்னா கம்பராமாயணம். பன்னாறு கலைதறினா கம்பராமாயணம். இந்த பாக்ஸ் மட்டும் படித்தா போதும். அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். மிகா இடங்கள். இதில் மிகும் இடங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. மிகா இடங்கள் பின்னாடி வரும். நீங்கள் நம்ம அன்னைக்கே பார்த்தோம்ல 8th நடத்தும் போதே. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆ இ ஏ அந்த இந்த எந்த இந்த வினா சொற்கள் பின்னால் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சுக்கணும். ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆ இ அந்த இந்த, அடுத்து 2ஆம் வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை தொகைனாலே 2. 2ஆம் வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் மட்டும்தான் என்னது வல்லினம் மிகும். என ஆக என்ன சொல்லியிருப்பீர்கள் மிக. இப்போ மிகன்னு இன்னும் சேர்த்துக்கணும். என ஆக மிக அந்த சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். இனி தனி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு ஆ இ அந்த இந்த எந்த. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும். இது 2வது பாயிண்ட். ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். 2ஆம் வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்கள் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து 3ஆம் பாயிண்ட். எத்தனை வைக்க போகிறோம் 4 பேர் சொல்லணும். என ஆக இனி தனி மிக இந்த சொற்களின் பின்னால் என்ன வரும் வல்லினம் மிகும். 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. இப்போ 4வது பார்க்க போகிறோம். என்னது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 8, 10 என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 1, 2, 10. முதல்ல என்ன பார்த்தோம் அந்த இந்த என்ன பார்த்தோமா. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை வெளிப்படும் தொடர். அடுத்து என அணி தாக இது 3 ஒரு செட். அடுத்த 3 பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 1க்கு அடுத்து 2 ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈர்கட்ட எது பெயரச்சத்தின் பின் என்ன வரணும் 3, 4 வராது. 8, 10 நான் சொன்னேன். 8, 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து இப்போ இந்த 3 1 இதெல்லாம் கூற்றில் இப்போ கேட்குறாங்க. அதனால தான் மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள் வண்டோட குற்றியுடன் நிலைமாக இருந்த புணங்கள் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சுடன் புகழும் வல்லினம் மிகும். இது கொஞ்சம் கஷ்டம். இது ஞாபகம் வச்சுக்கணும். வண்டோட குற்றியங்கள் அகர இகர ஈற்று வினையச்சங்கள். அதுக்கடுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா தனி குற்றில் எடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இந்த 3 ஒன்றா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 அடுத்து 3 அடுத்தெல்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். வண்டோட குற்றியும் நிலைமையாக இருந்த புண்ணை வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினைச்சங்கள் வல்லினம் மிகும். தனி குற்றில் எடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இதெல்லாம் ஒரு மாதிரி சென்டென்ஸாக போகுது. அந்த 3 சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸி. 6ஆம் வேற்றுமை தொகை அடுக்கடுத்து திசைப்பெயர் இரு பெயரட்டு பண்பு தொகை உவமை தொகை 3 தொகை நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். 2வது திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சால தவறு சூடினும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். எத்தனை தொகை 3. 6ஆம் வேற்றுமை தொகை இரு பெயரட்டு பண்பு தொகை உவமை தொகை 3 தொகையிலையும் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் ஈஸியானதாக பார்க்கணும். திசைப்பெயர் சால தவ எனும் உரிச்சொற்கள் சில உருவக சொற்கள். திசைப்பெயர் உரிச்சொற்கள் உருவச் சொற்கள். முதல்ல 4 3 பார்த்துக்கணும். பார்த்துட்டோன்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அந்த இந்த எந்த. அடுத்து 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும். இது 2வது பாயிண்ட்டு. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் ஒரு 3-5 வார்த்தைகள் சொன்னேன். என ஆக இனி தனி மிக இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து எதுக்கு வந்துடணும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட இது மாதிரி பெயர்ச்சி வல்லினம் மிகும். 8, 10 ஆகிய எண்ணு பெருக்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து 3 கஷ்டமானது. வண்டட குற்றினுக நிலைமை அந்த புண்ணி வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து தனி குற்றெழுத்து எது வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து ஈஸியானதாக சொல்லணும். இப்போ 3 முடிஞ்சு 3 செட்டாக 9 பார்த்துட்டோம். இன்னும் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 3 என்னது தொகை 3 தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை இரு பெயரட்டு பண்பு தொகை உவமை தொகை. அதுக்கடுத்து திசை பெயர் பின் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து என்னது உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துக்கோங்க. பொருந்தாத இணை எது திருவாரூர் கரிக்கையூர். முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுது. ஆப்ஷன் இயனா.
பின்னொற்று தவறான செய்தியை தரும் தொடர். பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. தவறான தொடர் எது? கீழேருந்து பாருங்கள். அரிக்குமேடு அகழ்வையில் ரோமனின் நாணயங்கள் கிடைத்தன. புறப்புற வெண்பாமலை இலக்கணம் எருதுகள் குறித்த கருப்பு காரப்பட்டுள்ள. இப்போ இது ரெண்டுமே சரி. 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. மிகாது எப்படி வரும்? 8 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ தானே பார்த்தோம். அப்போ இது தவறு. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலை காணப்படுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா பாங்கருந்து ஏறுமீன் வந்தாலும் அது பட்டிமன்றம் தான். மணிமேகலை. அப்போ கரெக்டு. பட்டிமேகலை பற்றிய குறிப்பு மணிமேகலை காணப்படுது. இது கரெக்டு. ஐம்பெருங்குழு எண்பெயராம் சொற்கள் உணர்த்தும் சொற்கள் தொகை சொற்கள். இது பாருங்கள். ஏறு தழுவுதல் என்பதை தமிழ் மகராதி தழுவிப்படுத்துகிறது. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. தமிழ் அகராதி ஃபஸ்ட்டு வரணும். திருக்குறள் ஃபுல்லாக பார்த்துருங்க. என்னென்ன அணி? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அகழ்வாரை தங்கம் இளம் போல வந்தால் அது ஓமை அணி. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மஞ்சப்படும். அதுக்கு ஒன்றி கொடுக்கல. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஆனால் எல்லாத்துக்கும் பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்து அணி கொடுத்துருந்தா அணியும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஓமை அணி. போல வந்தனால ஓமை அணி. அடுக்கடுத்து செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் இழந்தனை. சொல் பின்னாடி வருது. அது ஒரு பொருளும் சேர்ந்து வரனால அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொளல். இதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. பெருமைக்கும் மேனே சிறுமைக்கும் தத்த கர்மமே கட்டளைக்கால் ஏகதேச உருவாக அணி. அடுத்து பாருங்கள். சலத்தால் பொருள் செய்தை மாத்தல் பசுமன் களத்தினை பெய்தியற்றி ஊமை அணி. திருக்குறள் நூல்வெளி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அட்டவணை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். அகலாய்வுனா எக்ஸபிஷன், கல்வெட்டுனா எபிகிராஃபி, நடுகள்னா ஹீரோ ஸ்டோன், பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பல், புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இது இம்பார்ட்டன்ட். இந்த புடைப்பு சிற்பம்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுனா எபிகிராஃபி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. 8 திக்கும் சென்றிருவீர். உரைநடைகள் இயந்திரங்களும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு இயந்திரமும் எந்த காலத்தில் வந்திருக்கு, இந்த பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இப்போ நான் ஒவ்வொரு இயந்திரமும் எந்த இயர், யார் கண்டுபிடிச்சா எந்த நாடு, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த வருஷம், யார், எந்த நாடு, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் 2 பார்த்துக்கோங்க. 3 பாக்ஸ் கண்டென்ட் இதில் கூட சேர்த்து. ஓஎன் சமகாலத்தில் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இதெல்லாம் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எண்ணுமைகள் சொன்னோர் வினையாளனின் பெயர். அடுத்து இங்கே பாருங்களேன். இந்திய அரசின் விருதான பத்மபூஷன் விருதினை பெற்றுள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். நம்ம பார்த்தோம் தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் கவிதைகள், அது 2000 வணக்கம் வள்ளுவ, அது 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இது பாருங்கள் பத்மபூஷன் 2003 சாகித்ய அகாடமி விருது. கள்ளிக்காட்டு இதிகாசம் யார்? கவிஞர் வைரமுத்து. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் இம்பார்ட்டன்ட் இந்த இதில். இப்போ கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் மெட்ரோ, அதெல்லாம் தேவையில்ல. பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக 2003 சாகித்யம் விருது பெற்றிருக்கார். அவர் எந்த ஊர் பிறந்தாருன்னு பார்த்துக்கோங்க, மெட்டூர். அதுக்கடுத்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசமாக 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து தேசிய பாடல், சிறந்த பாடலாசிரியருக்கான மிகப்பெரிய விருதினை 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றுள்ளார். ஒரு நிமிஷம். மாநில அரசின் விருதினை 6 முறை பெற்றுள்ளார். சிறந்த பாளையக்கான பாட்டு தேசிய விருது 7, மாநில அரசிட்ட 6 முறை வாங்கியிருக்காரு. இதே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்கூட்டரில் வச்சா என்ன பண்ண, அதுக்காக தான். பிறந்த ஊர் மெட்டூர், பத்மபூஷன், சாகித்ய அகாடமி 2003, கள்ளிக்காட்டு இதிகாசம், சிறந்த பாடலாசிரியர் விருது 7 தேசிய அளவில், மாநில அரசிட்ட 6 முறை வாங்கியிருக்கார். அடுத்து உயிர் வகை. இந்த உயிர் வகையில் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க.
ஓரறிவு புல்லு மரம். உற்றதிர்ப்ப சுவைத்தல் சிப்பி ப்ளஸ் நத்தை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓரறிவுனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது. அடுத்து ரெண்டாவது சுவைக்கணும். கீழேருந்து வந்துடுங்க, நாக்குலேருந்து. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? உற்றறிதல், தொடுதல் தான் ஃபஸ்ட்டு. அதனால் தொடுதல், கையை தொடுறோம். அடுத்து வாய், அதுக்கடுத்து கை வாய் ப்ளஸ் மூக்கு, அதுக்கடுத்து கை வாய் மூக்கு கண், அதுக்கடுத்து கை வாய் மூக்கு கண் கேட்குறது. இப்படி கீழேருந்தே வாங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? கேட்குறது ப்ளஸ் பகுத்தறிதல் மனம். அப்போ 4க்குன்னா யார் வரதா? நண்டு தும்பி. 4க்கு நண்டு தும்பி. 5க்கு பறவை விலங்கு. 6க்கு மனிதன். 1க்கு புல்லு மரம். 2க்கு சிப்பி நத்தை. 3க்கு கரையான் எறும்பு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 இப்படி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவங்க எல்லாரையும் பார்க்கணும். இவங்க இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இவங்க யார் எந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய், இவர் இதில் ஒர்க் பண்ணார். அடுத்து இவங்களுக்குலாம் ஒரு பட்டப்பேர் இருக்கும். இப்போ அப்துல் கலாம் பார்த்தோன்னா ஏவுகணை நாயகன், 11வது குடியரசுத் தலைவர். அப்போ இவங்க எல்லாரும் என்னென்ன பதவி வகிச்சாங்க, அவங்களுக்கு ஏதாவது பட்டப்பேர் இருக்கா? இதுதான் முக்கியம். அவங்க வகிச்ச பதவி என்ன, அவங்களுக்கு ஏதாவது பட்டப்பேர், என்னென்ன பதவி, ஏதாவது எந்தெந்த சேட்டலைட்டில் வேலை பார்த்தாங்க அது பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது பட்டப்பேர் இருந்தால் அது பார்க்கணும். அதுதான் முக்கியம். பாருங்க, மயில்சாமி இளைய கலாம் என்று அழைக்கப்படுவர் மயில்சாமி அண்ணாதுரை. அப்போ கையெறுக என்ன நூலா? நூலை எழுதி. இவர் மட்டும் தான் நூல் எழுதியிருப்பார். அப்போ கையெறுக நிலான்னு கொடுத்தாலும் மயில்சாமி அண்ணாதுரையும் போட்டணும். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தோங்க செவ்வாய் சுற்றுக்கலம் திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காரு. யார்? அருணன் சுப்பையா. இவங்க பார்த்தோன்னா இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றி 2வது பெண் அறிவியல் அறிஞர். அப்போ செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் பற்றி 2வது பெண். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவங்க என்ன வேலை, இது மட்டும் தான் பார்க்கணும் இந்த இதில். அடுத்து வல்லினம் மிகா இடங்கள். மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும் போது ஒரு பொருளும் மிகாத போது வேறு பொருளும் வருவதை நாம் அறியலாம். அதாவது இங்கே கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு டெஃபனிஷன் தான் அது கொடுத்துருக்காங்களே தவிர அதுதான் டெஃபனிஷன் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு என்ன விளக்கமோ அதை கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? அதே மாதிரி இங்கேயே 3 எடுத்து மனப்பாடம் பண்ணிடுங்க. அது இது என்ன சுட்டு சொற்களின் பின் வல்லினம் மிகாது. நீங்கள் படிக்கும்போது அதை இதையும் கம்பேர் பண்ணி படிங்க. 8th நடத்தும்போது இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது இது என்ன, அந்த இந்தனா படிக்கணும், அது இதுனா வராது. அதுக்கடுத்து வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அங்கே என்ன பார்த்தோம்? 2ஆம் வேற்றுமை தொடர், 4ஆம் வேற்றுமை தொடர், 6ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகும். அப்போ இங்கே பார்க்கணுப்ப 3ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை விதி. அப்போ 2 4 அங்கே பார்த்தோமா? அப்போ 3 5 இங்கே வந்துடும். 3 5 வேற்றுமை விதி. 3 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. 6ஆம் வேற்றுமை தொகையில் மிகும், அதனால் 6ஆம் வேற்றுமை தொடரில் மிகாது. 2 4 அங்கே வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். அப்போ 3ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி 5ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகாது. 6ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகாது. ஏன்? 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் நாங்கள் படித்தோம், அதனால் விரியில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அங்கே என்ன தொடர் படித்தோமோ அங்கே இது அங்கே தொகையில் வரும். அங்கே தொகை வந்துச்சுன்னா இங்கே தொடர் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். விழித்தொடர் வல்லினம் மிகாது, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 2 3 4 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அங்கே 2 படித்தோம். 2ஆம் 4ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2 தொடர், இது தொகை. மித்த என்ன கொடுத்தாலும் மிகாது. அவ்வளோதான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. மித்த என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? மிகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆம் வேற்றுமை தொடர்னு கொடுத்தா வல்லினம் மிகாது. ஏன்னா 3ஆம் அங்கே இல்லை. அப்போ இங்கே வந்திருக்கு. தொகை வந்தாலும் சரி, தொடர் வந்தாலும் சரி, வல்லினம் மிகாது. அதே மாதிரி தான் 5 நம்பர் அங்கே இல்லை. அப்போ இங்கே தொடர் வந்தாலும் தொகை வந்தாலும் வல்லினம் மிகாது. இதுதான் கான்செப்ட். இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அங்கே படித்தது இங்கே சொல்லி படிங்க. அங்கே உரு தொடர் படித்தோம், அது என்னது உரிச்சொற்றோட படித்தோம். அப்போ இங்கே அறுக்கு தொடர், இரட்டை கிளவி, இதிலெல்லாம் வல்லினம் மிகாது. ஏன்னா உரிச்சொற்றோட அங்கே வந்துருச்சு. அப்போ உரிச்சொற்றோட இங்கே வராது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உரிச்சொற்கள் படிக்கும் மட்டும் அங்கே பார்த்தா சால தவ தட சூழ இந்த சில உரிச்சொற்கள் மட்டும் வரும். இந்த உரிச்சொற்கள் தவிர பிற உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணைனா மிசைல், கடல் மயில்னா நாட்டிக்கல் மயில், காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ், பதிவிறக்கணும்னா டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவுனா
பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, மின்னணு கருவிகள்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த 4வது பாடத்தில் புக் பேக்கில் ஒன்று இருக்கும் பாருங்களேன். ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. பழைய புக்குனா 83ல் இருக்குது. இதில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்க. புது புக் 83. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம். இந்த பேரா படிச்சுக்கோங்க. அது பிறக்கும்போது என்ன கலரில் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடுங்க. எந்த கலரில் இருக்குது? சிகப்பு நிறத்தில் இருக்குது. வளர்ந்த பிறகு என்ன நிறத்துக்கு மாறுது? சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடுகின்றன. இந்த மாதிரி. அப்புறம் இப்போ நம்ம எங்கேருந்து வரோம்? கடுமையாக உள்ள காங்கேய மாடுகள் கேரளம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மாநிலத்தால் விரும்பி வாங்கி செல்ல முடிகின்றன. கேரளா, கர்நாடகா, ஆங்கிலம். இலங்கை, பிரேஸ், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இலங்கை, பிலிப்பைன், பிரெஞ்ச் ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்புறம் பாருங்கள். கரூர் அமராவதி ஆற்றுத்தொழில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறுத்த கிமு 1ஆம் நூற்றாண்டு சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எந்த கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன? சேரர் காலம். அப்போ இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேரா படிச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பார்க்காம வந்துட்டோம். இப்போ இயல் 4 முடிஞ்சிருச்சு.